ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் தனியாக பார்க்கக்கூடிய ஒரு 3 அடல்ட் வெப்சீரிஸை இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோவை 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய வெப் சீரிஸ் நேம் எஃப் படீஸ். இதுல மொத்தம் 2 சீசன் இருக்குது. இதனுடைய கதை என்னன்னா, இதுல ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருப்பார். அப்ப ஹீரோ ஒரு பொண்ணை மீட் பண்ண போற, நீயும் வா என்று ஹீரோவோட ஃப்ரெண்டை கூட்டிக்கொண்டு அந்த பொண்ணை பார்க்க போவாங்க. ஹீரோ அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேருக்குள்ள அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் நல்லா 2 பேரும் பேசிக்கிட்டு பழகின்னு இருப்பாங்க. அதுக்கு அப்புறம் இவரு 2 பேருக்குள்ள ஒரு கண்டிஷன் போட்டுக்கொண்டு மேட்டருக்காக மட்டும் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். என்ன கண்டிஷன்னா, நம்ம ஒன்னா வெளியே சுத்தக்கூடாது, மெசேஜ் எல்லாம் பண்ணி இருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு 5-6 கண்டிஷன் இருக்கும். இப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள என்ன ஆச்சு என்பதுதான் இந்த சீரிஸ் கதை. இது ஒரு சூப்பரா இருக்கும். 18 வயதுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இதை பாருங்க. இது தமிழ்ல இருக்கு. அடுத்ததாக பார்க்க போவது மிர்சாப்பூர். இது தில்லரான வெப் சீரிஸ். இது அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. இதுலேயும் 2 சீசன் இருக்கு. இதனுடைய கதை என்னன்னா, மிர்சாப்பூர்ல ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்காரு. அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் ஒரு சைக்கோ. அந்த பையன் ஒருத்தவனை கொலை பண்ணிடுவான். அந்த கேஸ் ஒரு வக்கீலிடம் போகும். அந்த வக்கீலுக்கு 3 பசங்க. அந்த சைக்கோ பையன் அந்த வக்கீல் வீட்ல போய் சண்டை போடுவார். அப்போது அந்த வக்கீலோட பெரிய பையன் அந்த சைக்கோ பையனை அடிச்சு அனுப்பி விட்டுடுவான். அதுக்கு அப்புறமா அந்த வக்கீலோட 2 பசங்க சைக்கோ பையனுடைய அப்பாவான மிர்சாப்பூர் டானே கிட்ட வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது என்பது தான் இந்த வெப் சீரிஸ் கதை. ஒரு சூப்பரான தில்லர் வெப் சீரியஸ் ஆக இருக்கும். கெட்ட வார்த்தை அதிகமாக இந்த சீரியஸ்ல யூஸ் பண்ணி இருக்காங்க. ஆனா அடல்ட் சீன்ஸ் எல்லாம் கம்மியாதான் இதுல வரும். அதனால 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க டைம் இருந்தா இந்த வெப் சீரிஸை பாருங்க. அடுத்ததாக மாஸ்திரம். இதனுடைய கதை, நம்ம ஹீரோக்கு பெரிய ரைட்டர் ஆகணும்னு ஆசை. அதற்காக ஒரு புக்கை எழுதுவார். அந்த புக்கை பப்ளிஷ் செய்ய போவார். ஆனா பப்ளிஷ் செய்யறவர் இந்த மாதிரி புக்கு எல்லாம் மக்கள் இப்ப படிக்கிறது இல்ல, மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை எழுதி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மசாலா மாதிரியான புக் எல்லாம் எழுதி பப்ளிஷ் பண்றாரு. அந்த புக் நல்லா ரீச் ஆகி ஃபேமஸ் ஆகுது. ஆனா ஹீரோ லவர்க்கு ஹீரோ தான் இந்த மாதிரி புக் எழுதுறான்னு தெரியாது. ஏன்னா ஹீரோ லவர்க்கு இந்த மாதிரி புக் எல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட மாட்டினாரா இல்லையா, அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு என்பது தான் இந்த சீரிஸ் கதை. இதுல முக்காவாசி சீனு அந்த மாதிரி சீன்ஸ் தான் நிறையவே இருக்கும் இந்த வெப் சீரியஸ்ல. அதனால் இந்த வெப் சீரிஸை கண்டிப்பா 18 வயசு மேல உள்ளவங்க மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா அவ்வளவு சீன்ஸ் இருக்கும். இது தமிழையும் இருக்கு.